வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட் சுந்தர். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாதாவட்டி ரங்கராஜ்னு சொல்லிட்டு ஒரு டிவி ஷோவில் வந்திருக்காரு. இந்த சமையல் கேட்டரிங்கில் நம்பர் ஒன் பெரிய பெரிய ஸ்டார்ஸ்க்கு, ஹீரோஸ்க்கு இவங்களுக்கெல்லாம் கேட்டரிங் பண்ணுறவர், சமையல் பண்ணி கொடுக்குறவர் ஃபங்க்ஷனுக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளியில் கூட இப்போ ஜட்ஜாக வந்தார் மாதாவட்டி ரங்கராஜ். நிறைய பேருக்கு தெரியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் பொண்டாட்டி கல்யாணம் ஆகி அவங்களுக்கு 2 பொண்டாட்டி இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவர் 2வது ஒய்ஃபு போஸ்ட் போட்டிருக்காங்க. நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம், நான் இப்போ 6 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு. இதை பார்த்து நிறைய பேர், சார் ஃபஸ்ட்டு ஒய்ஃபு டைவர்ஸ் ஆகல, எப்படி 2வது ஒய்ஃபு இவ்வளோ பெரிய ஸ்டார் இவ்வளோ பகிரங்கமாக குற்றச்சாட்டு வச்சுருக்காரு, என்ன போஸ்ட் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு, அப்போ பண்ணிக்கலாம் அப்படின்றாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதம்பட்டி ரங்கராஜ் ஃபஸ்ட் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ண மாதிரி எதுவும் தெரியல, வெளில நியூஸ் வரல, பண்ணியிருக்கலாங்களா இல்லையான்னு சொல்ல. அவங்க ஒய்ஃபு முதல் பொண்டாட்டி 2 பசங்க இருக்காங்க. முதல் பொண்டாட்டி டைவர்ஸ் ஆன மாதிரி தெரிலங்க, இது வரைக்கும் தெரில, விஷயம் இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் பொண்டாட்டி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் ஆக்சுவலி அந்த 2வது ஒய்ஃபு நான் ப்ரெக்னென்ட்டு எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சின்னு போஸ்ட் போட்டதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, நான் இவருக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்னு. அதாவது அவங்க குடும்ப ஃபோட்டோவை போட்டிருக்காங்க. அது எதுக்காக போட்டாங்கன்னு தெரியல. அதை பார்த்த உடனே 2வது ஒய்ஃபு இப்போ வந்து ட்ரெஸ்ஸிங்கு இது, அதாவது வந்து என்னன்னா படங்களுக்கு ட்ரெஸ்ஸு தயாரித்து கொடுக்குறவங்க, மாடலிங்கு, அதாவது ட்ரெஸ்ஸு டிசைனிங்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடை வடிவமைப்பாளர். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆக்சுவலி திடீர்னு அவங்க ஃபஸ்ட் ஒய்ஃப் போட்ட ஃபோட்டோனால ஒரு வேண்டா வெறுப்பில் இவங்க அவங்கள மனசை குறுக்கு வைக்கணும், இவங்கள ட்ரிகர் பண்ணலான்னு சொல்லிட்டு போட்டாங்களா எனக்கு தெரியல. ஆனால் பிரச்சனை யாருக்குன்னு பார்த்தா 2 பொண்ணுங்களுக்கும் இல்லைங்க, ஃபஸ்ட் ஒய்ஃபுக்கும் இல்லை 2வது ஒய்ஃபுக்கும் இல்லை, இந்த ரங்கராஜுக்கு மட்டும் தான். மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஃபஸ்ட் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணனா, இப்போ செகண்ட் ஒய்ஃபு அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஒய்ஃப் உயிரோடு இருக்கும்போது டைவர்ஸ் ஆகாமல் கல்யாணம் பண்ணதுக்கு செக்ஷன் 82 ஆஃப் புது சட்டம் பிஎன்எஸ் பிரகாரம் 7 வருஷம் வரைக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கலாம். யாருக்கு? ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் நினச்சாங்கன்னா. அவங்க 2வது மாதம்பட்டி ரங்கராஜை கம்ப்ளைண்ட் கொடுத்து கிரிமினல் கேஸாக ஃபைல் பண்ணி செக்ஷன் 82 பிரகாரம் 7 வருஷம் வரைக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கலாம். இதை பகிரங்கமாக வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னது இல்லாமல், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அந்த பொண்ணு கொடுத்துருக்கேன், அந்த பொண்ணு தெரிஞ்சே தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னா அந்த பொண்ணுக்கும் அந்த கிரிமினல் கேஸில் சம்மந்தம் இருக்குது. அதாவது ஏன் டைவர்ஸ் வாங்கினது எப்படி நீ உனக்கு தெரிஞ்சு, டைவர்ஸ் வாங்கிட்டாரா, நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறன்னு கேட்க வந்துச்சுன்னா அந்த பொண்ணு மாட்டுவாங்க. இதனால மாதம்பட்டி ரங்கராஜ் ரொம்ப பிரச்சனை இருக்காரு, பெரிய பிரச்சனை. ஆக்சுவலி ஒரு போஸ்ட்னால வந்து வாழ்க்கையே போயிருக்குங்க. அவர் என்னதான் சம்பாதிச்சாலும் யார் வந்தாலும் யாருமே கூட வர மாட்டாங்க. கர்நாடகா எம்பியாக இருந்தவர் ரேவண்ணா, எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் தேவகவுடாவோட பேரன், அவனே செக்ஷுவல் அசால்ட்டில் அவ்வளோ கோடி இல்லையா பணம், அவ்வளோ பெரிய அட்வொகேட்டை பார்க்க மாட்டாங்க. அவங்களே இப்போ வாழ்நாள் சிறை, நம்ம பிரியாணி அபிராமி மாதிரி இவன் ரேவனாக்கு வாழ்நாள் சிறை, சாகிற வரைக்கும் சிறையில் ஜெயிலே இருங்க அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுத்துருக்காங்க. அவ்வளோ பெரிய ஆளுக்கே இவ்வளோ தண்டனைனா சட்டம் எல்லாருக்கும் சமங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ நிறைய பேர் கேட்குறாங்க டைவர்ஸ் இப்போ நடந்துட்டு இருக்க விஷயம். ஏன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் பகிரங்கமாக போஸ்ட் போட்டிருக்காங்க, நாங்களும் அப்போ 2வது கல்யாணம் பண்ணிக்கலாமா, டைவர்ஸ் தான் போட்டிருக்கல, நடந்துட்டு இருக்கல அப்படின்னா தப்புங்க. ஆக்சுவலி டைவர்ஸு ஆனது பிரகாரம் இல்லை, ஃபஸ்ட்டு பொண்டாட்டி இறந்ததுக்கு அப்புறம் தான் 2வது கல்யாணம் பண்ணணும். அப்படி தவறு நீங்கள் பண்ண போனீங்கன்னா 2வது கல்யாணம் ஃபஸ்ட்டு பொண்டாட்டிக்கு டைவர்ஸ் வாங்காமல் ஃபஸ்ட்டு பொண்டாட்டி உயிரோடு இருக்கும்போது நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அப் டு 7 இயர்ஸ் வரைக்கும் தண்டனை இருக்குங்க கோர்ட்டில். அதனால தயவு செஞ்சு யாருமே டைவர்ஸ் வாங்காமல் ஃபஸ்ட்டு பொண்டாட்டியை மறைச்சி 2வது பொண்டாட்டியை கட்டிக்காதீங்க. இன்னொன்று என்னன்னா, டைவர்ஸ் போட்டு ஆர்டராவில் போட்டு அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்காதீங்க, வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. நாளைக்கு கொஞ்சம் அவசரப்படுறதுனால ரொம்ப ப்ராப்ளம் ஆகும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் எக்கச்சக்கமான பேர் பார்க்குறீங்க, நம்ம கொடுக்குற கண்டென்ட் ஒவ்வொன்றும் ஆக்சுவலி ஒருத்தவங்களுக்காச்சும் ஹெல்ப் ஆகும். இந்த விஷயம் நிறைய பேருக்கு ஹெல்ப் ஆகும்னு நினைக்கிறேன். டைவர்ஸ் வாங்காமல் எக்காரணத்தை கொண்டு டைவர்ஸ் பெண்டிங்கில் இருக்கும்போது கூட 2வது கல்யாணம் பண்ணாதீங்க. அவங்களுக்கு எப்படி தெரிய போகுதுன்னு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. எப்படியாவது தெரிய வந்துச்சுன்னா ப்ராப்ளம் உங்களுக்கு தான். அதனால டைவர்ஸ் வாங்கிட்டு அது ஆர்டர் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணுங்க.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.